Problem. I don't like problem. I avoid, but problem likes me. மறுபடியும் நமக்கு கூகுள் மேப் சம்பவம் செஞ்சு விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் வந்து வேறு லெவல் வியூவில் இருக்குது. உங்களுக்கே முன்னாடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூரிஸ்ட் வர இடம்ங்கிறதால நிறைய கடைகளில் வந்து போட்டிருக்காங்க. சின்ன தப்புக்கள் விட்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகினா கூட நமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரி சொன்னாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இப்ப இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம போயிருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நேற்று ஸ்டே பண்ண அந்த ரூம்ஸ்ல தான் வந்து இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு ஃபுல்லாவே நாங்க ட்ரிங்கோவில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போயிட்டு என்னென்ன இடங்கள் இருக்கு, என்னென்ன நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே நம்ம கவர் பண்றதுக்கு இருக்கிறோம். எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே நாம என்ன செய்ய போறோம், ரிட்டர்ன் ஊருக்கு தான் வந்து போறோம். ஸோ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ப்ளீசன்ட் ரெஸ்ட் இன்ல வந்து இருக்கிறோம். ரொம்பவும் நீட்டான ரூம்ஸ், ரொம்ப பெர்ஃபெக்டான இடம், அப்படியே முன்னோ கார்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்க இருக்கிறவங்க கூட நம்மள ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றாங்க. நீங்க வந்த இந்த இடத்த வந்து என்ன செய்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மிச்சத்தை வந்து நம்ம அப்படி போற வழியில மோட்டோ விளக்குல வந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, ஃபைனலி கிளம்பியாச்சு. இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா நிலாவலி என்று சொல்லப்படுகின்ற ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த ட்ரிங்கோவில். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து போகலாம். இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 6-7 இடங்கள் வந்து விசிட் பண்ண போகிறோம். எல்லா இடங்களையும் விசிட் பண்ணி கவர் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிட்டர்ன் ஆக போகிறோம். எப்படியும் நம்ம நைட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து புறப்பட்டு ஆகணும். அப்போ தான் நைட் ஆகுன்ற பொழுது நம்ம ஊருக்கு போய் சேர முடியும். போகிற வழியெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா செம்ம மோசம் ரோட்டெல்லாம். இப்போ வேகமாக நம்ம ஓடவும் முடியாது. சில இடங்களில் ரோட் நல்லா இருக்கும், சில இடங்களில் கடும் மோசமாக வந்து ரோட் இருக்கிறதால நாம் ஏர்லியாகவே புறப்பட்டால் நல்லம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த கிளைமேட் வந்து இப்போதைக்கு நல்ல சில்லுன்ற கிளைமேட்டாக தான் இருக்குது. மதியம் எப்படி இருக்கோ தெரியாது. நாங்கள் போகிற வழியில் இந்த இடத்தையும் பார்த்தோம். ஸோ இது ஒரு பொது மயானம் போல் இருக்குது. ஆனால் ரொம்பவும் அழகாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க என்றால் செய்திருக்கிறாங்க. இது வந்து ட்ரிங்கோமலே வார் செமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மக்களே கடுமையாக வந்து சரியான பசியாக இருக்குது. காலையில் மார்னிங் எழுமினத்துக்கு எதுவுமே சாப்பிடல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு போகிறது தான் எனக்கு சேஃப்டியாக தோணுது. ஏண்டா போகிற இடங்கள்லாம் எப்படியான இடங்கள் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்குமான்றதெல்லாம் தெரியலை. இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு டீ அண்ட் வந்து குடிச்சிட்டு போகலாம். நிலாவலிக்கு போகிறதுக்கு இன்னும் நமக்கு 7 கிலோமீட்டர் வந்து கூகுள் மாதாஜி காட்டுறா. எப்படியும் போயிடலாம். ஏர்லி மார்னிங்கிறதால கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. போயிட்டு பார்க்கலாம் என்ன அப்படி அந்த நிலாவலி பீச்சில் இருக்கேன். நிலாவலி பீச்சில் பெரும்பாலும் குளிப்பாங்க, ஆனால் நாங்கள் குளிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நிலாவலி பீச்சுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இடம். என்னென்னு சில நேரங்களில் அந்த பீச்சில் குளிக்கிறவங்களை அந்த கடல் இழுத்துட்டு போகிறதும் உண்டு. மார்பிள் பீச்சில் தான் ஒரு குளிக்கிற போகிற ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் போகும், மார்பிள் பீச்சுக்கும் போகும்பொழுது பார்க்கலாம். நம்மளோட பைக்கில் முன்னாடி பூட்டி இருந்த அந்த மொபைல் ஹோல்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது மொபைலை வச்சு. ஆனால் என்ன இஷ்யூண்டா, நம்ம ஓடிட்டு போகும்பொழுதும் அந்த இடத்துல ரொம்பவுமே ஷேக் வந்து கொடுக்குறதால, ஆட்டம் கொடுக்குறதால ஃபோனை தூக்கி போடுவது. அதனால் அதில் மொபைலை ஹோல்டு பண்ணி வச்சு போக முடியலை. ஐயோ காய்ஸ், மறுபடியும் நமக்கு கூகுள் மேப் சம்பவம் செஞ்சு விட்டு என்னவோ தெரியலை. இந்த ரைட்டில் வந்து கூகுள் காட்டுற இடம் எல்லாமே ஆர்மி கேம்பாகவும் நேவி கேம்பாகவும் தான் இருக்குது. இப்போ கூட அப்படியே வந்து நேவி கேம்புகளை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு என்ன தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை கூகுள் மேப்பில் உள்ள பிள்ளையா அல்லது கூகுள் மேப் ஏற்கனவே போடுபட்டதுக்கு பிறகு இவங்க அந்த போகிற வழியில் எல்லாத்தையும் கேம்புகளை போட்டு மறைச்சிட்டாங்களான்ட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் காட்டுற இடம் எங்கே போனாலும் ஆர்மி கேம்பு நேவி கேம்பாக தான் இருக்கு. முடிகிற இடம் அதுக்குள்ளால போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி முன்னாடி போயிட்டு இடது பக்கம் போட்டு 400 மீட்டர் போயிட்டு திருப்ப இடது பக்கம் போட்டாமன்னு சொல்கிறாரு. போய் பார்ப்போம் என்ன பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னுக்கே போட் போட்டு வச்சுருக்காங்க, நோ என்ட்ரி டு நிலாவலின்னு சொல்லி. இதுதான் அந்த நேவி கேம்புக்கு போகிற ஏரியா. ஆனால் கூகுள் செய்த வேலை சம்பவம் என்னென்றா, நம்மளை உள் ரோட்டுக்குள்ளால் கூட்டிகிட்டு போயிட்டு உள் ரோட்டுக்குள்ளால் போனதால் நமக்கு இந்த போர்டையெல்லாம் பார்க்க கிடைக்கல.
இப்போ நாம் அந்த மெயினான ரோட்டுக்கு வந்து பார்த்தது தான் விளங்குது இந்த இடத்துல அவங்க போட்டே வச்சிருக்காங்க ஏற்கனவே. ஆட்கள்கிட்ட கேட்டு வந்த வழியில் இதுதான் நிலாவலிக்கு போகிற ரோட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கூகுள் மாதாஜி செய்கிற வேலையை பாருங்கள். ஸோ இதுதான் கூகுளில் வந்து காட்டுற ரூட். இது இப்போ கூட அந்த ஆமி கேம்பை தான் காட்டிட்டு இருக்கு பயவில். இதை நம்பி போனோமோ நம்ம கெதி அதோ கெதி தான். இதை கூகுள் மேப்பை பொறுத்தவரையில் 100% கூகுள் மேப்பை மட்டுமே நம்ம நம்பி போயிட இயலாதுங்கிறது இந்த ரைட்டில் இருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடம். ஸோ எப்போவுமே ஒரு 50% கூகுள் மேப்பை நம்புங்க. மற்றபடி தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நிலாவலிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாகனத்தை போட்டுவிட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா போகிறோம். போயிட்டு அந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு வழியாக நிலாவலி ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து காணப்படுது. இங்கே வாராக்கள் நிறைய பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி. அடுத்தது வாகன பார்க்கிங், நாம் கடலில் குளிச்சுட்டு வந்து குளிக்கிறதுக்குரிய இடங்கள்னு சொல்லி நிறைய இடம் இருக்கு. இன்றைக்கி ஹாலிடேங்கிறதால நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வருவாங்க நம்புகிறேன். இப்போவே ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 மணி தான் ஆகுது. ஆனால் இப்போவே நிறைய பேர் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறாங்க. இப்போ லேட்டாக அதை விட கூடுதலான ஆட்கள் வருவாங்க. கூடுதலாக இது ஃபாரினர்ஸ் வரக்கூடிய ஒரு இடமாம் காணப்படுது. ஃபைனலி நிலாவலிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்குமங்களுக்கு லைஃப் கார்ட்ஸ் வந்து இருக்கிற இடம். ஸோ நம்ம ஒரு வேளை இந்த தண்ணியில் குளிக்கும் பொழுது யாராவது மூழ்கிறாங்கன்னா உடனே போயிட்டு அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. இதுதான் பீச். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே லாங்கில் பார்த்தீங்கன்னா கேமராட வியூஸுக்கு தெரியாது. அதுதான் என்ன புறாத்தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த புறாத்தீவை பொறுத்த வரையில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு இடம். அந்த இடத்துக்கும் போகிற அப்படின்னு சொல்லி தான் பிளானில் வந்தோம். ஆனால் எங்களுக்கு டைம் வந்து போதாமல் இருக்கிறதால அதை வேறொரு நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த தீவுக்கு போகிறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகும். நம்ம போர்டு எடுத்துகிட்டு தான் போகணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம டைவிங்கெல்லாம் பண்ணலாம். கடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்வாழ் மிருகங்கள், அந்த பாறைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்குமென்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து போக வேணும். அந்த இடத்த போயிட்டு பார்க்கலாம். அடுத்தது இந்த பெட்ரோல் பிரச்சனை, டீசல் பிரச்சனையால் போட்ஸில் போகணுமெண்டா அதிகமான சார்ஜஸ் ஆகும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிற அளவுக்கு 4000 வரைக்கும் அந்த போர்டுக்கு மட்டும் எடுப்பாங்க. மற்றவங்க போகிற ஆட்கள் கைட் பண்ணுறது, அடுத்தது டைவிங்கெல்லாம் சேர்த்து 2000 எக்ஸ்ட்ராவாக எடுப்பாங்க. அதே நேரம் உள்ளுக்கு என்டர் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமெண்டா டிக்கெட்ஸ் எடுக்கணும். அந்த டிக்கெட்ஸுக்கு வந்து நமக்கு கூடுதலான சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு எப்படியும் ஒரு 5000 7000க்கு மேலே வந்து நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம நிலாவலியிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்ததாக எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லப்படும் இந்த கிண்ணியாவில் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் மஹோயாவில் இருக்கிறது. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் கிண்ணியாவில் இருக்கிறது போகிறோம். இதை மாதிரி இலங்கையில் 2-3 இடங்கள் இருக்குது. மஹோயா, கிண்ணியா, அது மாதிரி இன்னொரு இடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலை. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் அங்கே எப்படியான அமைப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லி. அங்கேயும் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கு. ஏன்டா இயற்கையாகவே வருகின்ற அந்த சுடுநீர் ஊற்று தானே அது. ஏர்லி மார்னிங் நம்ம வெளிக்கிழக்க பார்த்தீங்கன்னா மழைக்குணம் மாதிரியே இருந்துச்சு, மழை பெய்யுமன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வெயில் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. வெயிலை பார்க்க தான் சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா மழை பெய்யுமன்ற இந்த பிளான் எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிருமென்ற பயத்தில் இருந்தேன். இனிமேல் எதுவுமே நடக்காது, மழை பெய்யாது அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவிங் ஸ்கூல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே அந்த கடலுக்கு அடியில் சுண்ணாம்பு பாறைகள், கலர் மீன்கள்லாம் வந்து இருக்கிறதால நிறைய பேர் டைவிங் போவாங்க போல். அதனால் டைவிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. டைவிங் என்று சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இலங்கையில் இன்னொரு இடம் ஒன்றைக்கு டைவிங்க்கு ரொம்பவும் பிரபலமான இடம் காலி சைடு வந்து போகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைவிங் போனால் கடலுக்கு அடியில் முன்னைய காலங்களில் அந்த யுத்தம் உலக போர் நடக்க, வேர்ல்டு வார் நடக்க வந்து தாக்கப்பட்டு கடலுக்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்ட இந்த கப்பல்களுடைய சிதைவுகள், ஃப்ளைட்டுகளுடைய சிதைவுகள் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் ஒன்று வருமாண்டு. ஸோ அதுக்கு நம்ம போகணுமெண்டா நமக்கு டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமென்ற அவசியம் கிடையாது. நம்ம போகணுமெண்டாலே அவங்க கூட ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் வருவார், அவங்களோட சேர்ந்து நம்ம டைவ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்னு. அதுக்கும் போகிற ஐடியா ஒன்றைக்கு ரொம்ப சீக்கிரமே அதுக்கும் போய் பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் வந்து வேறு லெவல் வியூவில் இருக்குது. உங்களுக்கே முன்னாடி பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
உண்மையிலேயே நல்ல ரோட் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே காப்பர் ரோட்டாக தான் இருக்கு. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளைமேட்டும் இப்போ ஏர்லி மார்னிங்கிறதால ரொம்பவும் சில்லண்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மலைகள் தான் இருக்கு போகிற இடங்களில். யானை வேலையும் அடிச்சிருக்காங்க. அப்போ நான் நினைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல யானை வரும்னு சொல்லி கிண்ணியாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இன்னும் நம்ம அந்த சுடுநீர் ஊற்றுக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப வேகமாக போயிடலாமான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து போட் போட்டுக்கிறாங்க, கிண்ணியா ஹாட் வெல், சாரி. ஆனால் கூகுள் மாதாஜி காட்டுற ரூட் வேறையாக இருக்குது, இதில் இருக்கிற ரூட் வேறையாக இருக்குது. ஸோ நாம் எல்லாத்துலேயும் கூகுளை நம்புறதுக்கு நான் தயாரில்லை. அதால் இந்த ரோட்டாலேயே போய் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் கூகுள் காட்டின ரூட் வேறு, நாம் வந்த ரூட் வேறு. ஸோ நாம் செலக்ட் பண்ண ரூட் தான் சரியாக வந்திருக்கு. இந்த இடத்துல இங்கே சரி போயிட்டு நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகலாம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல பார்க்கிங் இருக்குமோன்னு தெரியல. இந்த இடத்துல பஸ்ஸெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ பைக்குக்கான தனியாக பார்க்கிங் வச்சுருப்பாங்க. பார்க்கலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி ஹாலிடேங்கிறதால. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூரிஸ்ட் வர இடம்ங்கிறதால நிறைய கடைகளில் வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிலாவளிக்கு போன பொழுதும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங்கே வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிண்ணியா வெந்நீர் ஊற்று அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு என்ட்ரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. எப்படியும் நாம் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக வேண்டி வரும். ஸோ எந்த இடத்துல டிக்கெட் இருக்குமென்று தெரியல. ஃபைனலி நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்படியே போயிட்டு முன்னாடி டிக்கெட் கவுண்டர் இருக்குது, டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். டிக்கெட் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியலை. நம்ம ஏற்கனவே மகாவியாவுக்கு போன டைம் நமக்கு டிக்கெட் வந்து 20 ரூபா மட்டும்தான் எடுத்தாங்க. இங்கே எவ்வளோ எடுக்கிறாங்க இன்னொரு வாட்டி பார்த்துடலாம் வாங்க. முன்னாடி தான் டிக்கெட் எடுக்கிற அந்த கவுண்டர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கலாக வர பீப்புள்ஸுக்கு 50 ரூபா எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போன இடத்து 20 தான் எடுத்தாங்க, இங்கே 50 ரூபா எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி அந்த சைடுக்கு போனோம்னா அங்கே தான் அந்த சுடுநீர் கிணறுகள் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு போய் பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரீம்லி ரியலி வெரி சாரி மக்களே. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கேர்ள்ஸ் வந்து குளிச்சிட்டு இருக்கிறதால என்னால் அந்த இடத்த உங்களுக்கு காட்ட முடியலை, வீடியோ பண்ண முடியலை. ஸோ வந்தோம், அந்த இடத்த காட்டணுமெண்டா நானும் ட்ரை பண்ணேன். நான் அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்கிறது சரியில்லை அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா மற்றவங்களுடைய ப்ரைவசிக்கு எந்த ஒரு தடங்களும் வர மாதிரி நாம் வீடியோ போட்டக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விடயம். ஸோ இதுதான் இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் இதை என்னால் வீடியோவில் வந்து காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு ரொம்ப வேகமாகவே போயிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கிற வியூஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, நாம் அந்த சுடுநீர் ஊற்று கிணறு இருக்கிற ஏரியாவில் இருந்து வெளியாகிட்டோம். இப்போ அடுத்ததாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோணீஸ்வர மலைக்கு தான் நாங்கள் போகிறோம். அந்த இடத்துல மலையில் வந்து நாங்கள் ஏற வேண்டி வரோம். அந்த மலைக்கு மேலே ஏறி பார்க்குற வியூவே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமென்னு சொல்கிறாங்க. போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போன அந்த கிண்ணியா வெந்நீர் ஊட்டு இருக்கிற ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது முழுக்க முழுக்க போலீஸால் தான் பரிபாலிக்கிறாங்க. அந்த இடத்துல வீடியோ எடுக்கும்பொழுது ரொம்ப கவனமாக வீடியோ எடுக்கணும். அதில் மற்றவங்களுடைய ப்ரைவசியெல்லாம் வந்து அந்த இடத்துல பாதிக்கக்கூடாது. அடுத்தது அப்படி 2-3 ரூல்ஸ் வந்து சொன்னாங்க. அந்த ரூல்ஸை கேட்ட உடனே எங்களுக்கு அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரலை. ஏன்னா அப்படி ஏதாவது நம்ம சின்ன தப்புக்கள் விட்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகினா கூட நமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு வழி அந்த இடத்துலேருந்து வெளியாகிட்டோம். எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கோ டவுனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் 2.5 கிலோமீட்டர் போனோம்னாலே நாங்கள் போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம். இந்த இடங்களெல்லாம் பார்க்க ரொம்ப அழகான வியூ ஒன்று கிடைக்குது காய்ஸ். ஸோ முன்னாடி பார்க்கலாம், கடல் வந்து எங்களுக்கு விளங்குது. இந்த ஏரியாவில் இருந்து பார்த்தா ட்ரிங்கோ ஹார்பர் எல்லாம் விளங்குமென்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த இது கூட விளங்குது, போன அந்த லைட் ஹவுஸ் கூட எங்களுக்கு ரொம்ப அழகாக விளங்குது. போட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையை சொல்ல போனால். நம்ம இடத்துக்கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நாம் இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து ஃபோர்ட் ஃபெடரிக்னு சொல்கிற இடம். ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளால் போயிட்டு தான் நாம் திருக்கோணேஸ்வரம் அந்த மலைக்கு போகணுமென்று சொல்கிறாங்க. இது ஒரு கோட்டை ஒன்று தான். இந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த மலை வந்து இருக்குது. அப்போ சரியான ஒரு ஏற்றம் தான் இது. பாருங்கள் எப்படி ஏறுதுண்டு. ஒரு வழியாக நம்ம பார்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல லூக்கா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அப்படியே மேலே ஏறி போகணும். மலை ஏறி போனது தான் நாம் அந்த வியூஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம்.
ஸோ கொஞ்சம் தூரம் ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களோட கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் வியூவில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு வழியாக என்டர் ஆகிட்டோம். ஸோ இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்களா, இந்த இராவணன் வெட்டு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நிற்கிறோம். இதில் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இராவணன் வந்திருக்கிறார் இலங்கைக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பெற்று செல்றதுக்காக வேண்டி இறைவனை வேண்டி நின்றுக்கிறாரு. இறைவன் உடனே வந்து காட்சி அளிக்காதன் காரணமாக கோபத்தில் வந்து வெட்டின வெட்டு தான் இந்த இராவணன் வெட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்த வந்து உங்களுக்கு கிளியர் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் அழகாக இருக்குது மேல் வியூவில் இருந்து பார்க்கின்ற பொழுதும். இந்த இராவணன் வெட்டுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய மிகவும் புனிதமான ஒரு கோயில் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இராவணன் வெட்டையும் இந்த புனிதமான கோயிலையும் வந்து உங்களுக்கு ஒரே வியூவில் வந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் அழகான இடம் இது. கண்டிப்பாக உங்களால் முடியுமா இருந்தால் இந்த இடத்துக்கு ஒரு தரம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம எங்கே நிற்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் நிற்கும். நம்ம வார இடங்களில் போகிற இடங்களில் வந்து நமக்கு ஒரு அடையாளமாக நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்ங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு விடயம் ஒன்று வாங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல காணப்படுற இதுதான் வாங்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் காணப்படுற முக்கியமான இடங்கள் போட்ட ஒரு ஸ்ரீலங்கன் மெப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இதொன்றை வாங்கிட்டு போனோம்னா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்குமென்று நான் விரும்புகிறேன். ஸோ போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பொருளை வாங்கிட்டோம்னா நிறைய மெமோரிஸை கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமென்று எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணிச்சு. அதுதான் நான் இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபைனலி நம்ம வந்ததுக்கு அடையாளமாக இதை வந்து வாங்கிட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி மியூசியம்னு சொல்லப்படுற ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போனால் நம்ம நிறைய விடயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம திருக்கோணேஸ்வர மலையிலிருந்து வெளியாகிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஃபோர்ட் ஃபெடரிக்னு சொல்கிற அந்த இடம். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட்டையாக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். இலங்கை ஆக்கிரமிப்பு காலங்களில் இதை அப்படியே கோட்டையாக பயன்படுத்திட்டாங்க போல். அந்த கெனோன்ஸ் பீரங்கி எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தா விளங்கும் உங்களுக்கு அந்த இடத்துல கெனோன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே தான் இந்த திருக்கோணேஸ்வர மலையே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இருக்கிற முன்னாடி காணப்படுற இந்த என்ட்ரன்ஸாலாம் நாம் வெளியாகணும். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் வரும்பொழுதும் ஒரு வாகனம் தான் உள்ளுக்கு வந்து போகலாம். ஒரு வழியாக வெளியாகிட்டோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆர்மி மியூசியமுக்கு போகிறதுக்கு இன்னும் 3.5 கிலோமீட்டர் கோணேஸ்வரம் கோயிலிருந்து போகணும். இந்த இடத்துல போட் போட்டுருக்குறாங்க ஆர்மி மியூசியத்துக்கு தால போகணுமெண்டு. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த ரோட் வியூ வந்து வேறு லெவலில் தான் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இந்த ட்ரிங்கோவில் இருக்குது காய்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய இடங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த முன்னாடி தெரிகிறது தான் ஹார்பர்ன்னு நினைக்கிறேன், ட்ரிங்கோ ஹார்பர். வழியாக வந்துட்டு முன்னாடி தான் ஆர்மி மியூசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல வீடியோ எடுக்க விடுவாங்களான்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது தான். போயிட்டு கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. உள்ளுக்கு வீடியோ எடுக்க விடுவாங்க என்றால் அதை ஃபுல்லாகவே நாம் என்ன செய்வோம்டா கவர் பண்ணுவோம். ஏதாவது என்ட்ரன்ஸ்ன்னு தெரியல, நேராகவே தான் போகணுமான்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆர்மி கேம்புக்குள்ளே தான் போகிறோம். ஸோ இந்த இடத்துல அப்படியே போனோம்னா போக முடியுமான்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெர்மிஷன் தந்துட்டாங்க. ஸோ உள்ளுக்கு போய் பார்க்கலாம். என்னவோ தெரியல, இந்த ரைடில் எங்களுக்கு அதிகமாக ஆர்மி கேம்பும் நேவி கேம்பும் தான் வந்து சேருது. நமக்கு மட்டும் டிசைனாக எங்கேருந்து சரி ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ ஐ ஹோப் உள்ளுக்கு வந்து எங்களை வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துல கேமரா இருந்தும் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. போய் பார்க்கலாம் உள்ளுக்கு என்ன அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல தான் வாகன தரிப்பிடம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பைக்கை வந்து லூக்கா வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டு டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போவோம். ஃபஸ்ட்டுக்கு டிக்கெட் தர இடங்களில் கேட்கணும் உள்ளுக்கு வீடியோ கவர் பண்ணலாமான்னு சொல்லி. கவர் பண்ணலாமண்டா நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களோட வியூவுக்கு கொண்டு வரேன். ஒரு வழியாக உள்ளுக்கு வந்துட்டோம். ஸோ டிக்கெட் எடுத்துட்டோம். இதுதான் டிக்கெட். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 50 ருபீஸ் எடுத்தாங்க.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இராணுவத்துக்குரிய அந்த வாகனங்கள் எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கால வந்து ஆயுத பிரிவு இருக்குது, துப்பாக்கியர் வச்சிருக்கிற இடம். அந்த இடத்துல எங்களை வீடியோ எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவில் அந்த வாகனங்கள் ஆர்மிக்கு சொந்தமான வாகனங்கள் வந்து இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பெரிய பெரிய பீரங்கி எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்படியான இடங்களில் எங்களை கவர் பண்ண முடியும், வீடியோ எடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம் இப்படியான வாகனங்கள்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, இப்படியான வாகனங்கள்லாம் யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி. இருக்கிற இடத்துல ஷூட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பெரியவங்களையும் ஷூட் பண்ண தருவாங்களான்னு தெரியல, அதே நேரம் வீடியோ எடுக்க தருவாங்களான்னு தெரியல. ஏன்னா உள்ளே போய் பார்க்க போகிறேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம அந்த ஷூட்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் ஏற்கனவே வந்து இதில் போனில் லைனில் நிற்கிறாங்க. அதனால் இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நாமளும் டிக்கெட் எடுத்து நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க கிடைக்கல, ஏனெண்டா நிறைய பேர் இருந்ததால் அந்த இடத்துல எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா மற்றவங்களுடைய ப்ரைவசி வந்து ரொம்ப முக்கியம், அதனால் அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆர்மி மியூசியமை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அடுத்ததாக நாங்கள் மார்பிள் பீச்சுக்கு தான் போகிறோம். போகிற வழியிலேயே சாப்பாடையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்டா, சாப்பிட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இயற்கையோடு ஸ்தம்பிச்சுட்டு அப்படியே நம்ம ஊர் நோக்கி புறப்பட்டுடலாம். ஸோ இந்த பகுதியால் நம்ம உள்ளுக்கு வந்தோம். நாம் போகும்பொழுது நமக்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்படியே வெளியில் வந்துட்டோம்டா. சரி, இந்த வியூவெல்லாம் பாருங்கள். இந்த சைடில் ஃபுல்லாகவே கடல் தான் இருக்குது. நல்லபடியாக சாப்பாடையும் எடுத்தாச்சு. நீ அப்படியே ரெக்டாக மார்பிள் பீச்சுக்கு போயிட்டோம்னா சரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண வேணும் மார்பிள் பீச்சுக்கு போகிறதுக்கு. ஸோ என்ன இடத்துல நிற்கமாட்டா ட்ரிங்கோ தான் காட்டுது. ஆனால் ட்ரிங்கோ டவுனை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அனுராதபுரம் ஜங்ஷன்னு சொல்கிறாங்க. இதை நேரம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. நம்ம எப்படியும் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரொம்பவும் சுமூகமான கிளைமேட்டாக தான் இருக்குது, ரொம்பவும் வெயிலும் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்பவும் ஒரு பர்ஃபெக்டான கிளைமேட் தான் மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கிது. அந்த மஹோயர் ரைடில் மட்டும்தான் ரொம்பவுமே வெயிலில் மாட்டி போட்டு வாங்கிடுச்சு நம்மளை. சீரியஸ்லி சொல்ல போனால் நேற்று நமக்கு நடந்த அந்த சம்பவத்தை இதுவரைக்கும் என்னால் மறக்கவே முடியலை. இதுவரைக்கும் மட்டும் இனி லைஃப்லேயே மறக்க முடியாது. நேற்று நைட்டு மட்டும் அந்த காட்டுக்குள்ளே மாட்டின டைம் நமக்கு சிக்னல் கட்டாகி இருந்துச்சு. அந்த நைட் ஃபுல்லாகவே நாம் காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிருக்கோம். நிறைய பேர் கண்டனுக்காக வேண்டி இப்படியான விடயங்களையெல்லாம் செய்வாங்க. ஆனால் நமக்கு ரியல்லையே அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னால் அதில் இருந்து இன்னுமே மீள முடியலைன்னு சொல்லணும். இனிமேல் அதிலிருந்து படித்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் ஆக போகுதுண்டா, லேட்டான ஈவினிங் டைமில் வந்து எந்த ஒரு ஆஃப் ரோடுக்கும் நம்ம போகக்கூடாது. அது போகிறதா இருந்தால் நம்ம தெரிஞ்ச இடமா இருந்தால் மட்டும்தான் போகணும். தெரியாத ஆஃப் ரோடுக்குள்ளே போயிட்டு இருட்டாகிட்டேன்னா நமக்கு வாரத்துக்கு வழி தெரியாமலுக்கு மாட்டிக்கிட்டு தவிக்கிற வேலை இனிமேல் செய்திடவே கூடாது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தான் சொல்லணும் நேற்று நடந்தது. இந்த இடங்களெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நைட் வரும்பொழுது நமக்கு சுத்தமாக தெரியலை. காரணம் பண்ணிட்டா இருட்டாகிட்டு இருந்ததால். ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ரோடும் பியூட்டிஃபுல்லான இடமாக தான் இருக்குது. இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பெரியதொரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. என்னவோ தெரியல, ட்ரிங்கோவில் அதிகமாக ஆர்மி கேம்பும் நேவி கேம்பும் இப்படி பாதுகாப்பு ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியதொரு ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இருக்குது. ஸோ இங்கே டீச் பண்ணுறாங்க போலக்கு ஏர்ஃபோர்ஸ் அகாடமி என்று இருக்கிறதால அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே தான் அந்த பைலட்டுக்கு ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற பைலட்ஸ் எல்லாருக்குமே டீச் பண்ணுற ட்ரைனிங் கொடுக்குற இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த கோனரிங்க, பாப்பா வாவ் ஆசமா. மழை பெஞ்சிருக்கு, அதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும்.
மழை பெஞ்சு விட்டு இருக்குது. நாம் போகிற வழியில் மழை மட்டும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டத்திலிருந்து வேண்டி வரேன் கடவுள்கிட்ட. மழை வருமாண்டா நாம் நிறைய வியூஸை மிஸ் பண்ண வேண்டி வரும். கேமரா வெளியில் எடுக்கவே முடியாது. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்குது. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டோம்னா கண்டிப்பாக எங்களால் மைக் அடாப்டர் அடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக போயிடும். நாம் நைட் வரைக்க இந்த வியூவெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கோம்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடங்கள், அப்பா அவ்வளோ அழகு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் போட்டிங் வந்து போகிறாங்க. இந்த இடத்துல போட்டில் அன்றைக்கி அதில் போயிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சிக்கலண்டா நம்ம 2 பேர் தான் இருக்கோம். 2 பேருக்கு ஒரு போர்டை ஹையர் பண்ண போனோம்னா ரொம்பவும் ஹை கோஸ்ட் ஆகும். இந்த ரோட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒடுக்கமான ரோட்டாக இருக்குது. அதால் யாருமே வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவும் பக்கத்தில் பம்மிங்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதால் வேகமாக போக முடியலை, நார்மல் ஸ்பீட்லாம் போக வேணும். இந்த அடுத்த பம்மிங் வந்துட்டு மார்பிள் பீச்னு போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஏர்ஃபோர்ஸால் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு டிக்கெட் எடுக்கணுமோ தெரியாது. எஸ், டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். சரி, போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டோம். இதில் வந்து 2 பேர் இருக்கிறதா, 2 பேருக்கு 40 ரூபா, பைக்குக்கு சேர்த்து 20 ரூபா. ஸோ நம்மளோட லூக்காவையும் ஒரு ஆளாக கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க பார்க்கிங்க்கு அப்படின்னு சொல்லி. சரி, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிடலாம். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீ வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடங்கள்லாம் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட் போட்டிருக்காங்க. முன்னே பாருங்கள், நோ ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளேலாம் காபட் ரோட்டை எதிர்பார்த்துறாதீங்க காய்ஸ். இது வெறுமனே கிரவல் ரோட்டு தான். ஸோ மழை வந்தால் ரொம்பவும் ஸ்கிட் ஆகும். ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க, போயிருங்க. இந்த இடத்துல ஏதோ ரிசோர்ட் ஒன்று இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அப்படியே போயிட்டு இந்த இடத்துல பார்க்கிங்கில் நம்மளை லூக்கா போட்டுவிட்டு நம்ம உள்ளுக்கு ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே நேராக போனால் மார்பிள் பீச்சான் அதில் ஒரு எல்லை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த எல்லைக்கு அங்கே நான் போகக்கூடாது. அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் குளிக்கலாம். ரொம்பவும் அழகான, ரொம்பவும் சேஃபான இடம். ஸோ ஃபுல்லாகவே நேவியால், ஏர்ஃபோர்ஸால் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறதால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டு நல்ல அழகாக ஒரு குளியலை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்பினோம்டா. சரி, மார்பிள் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ தண்ணிக்கே இறங்கியாச்சு. இனி அப்படியே நல்ல ஒரு குளியலை வந்து போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பினா சரி. எப்படியும் ஒரு 1 hour சரி இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னை பார்க்குறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் தண்ணி ரொம்ப நல்ல சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு நாம் என்ன செய்யலாம், கிளம்பிடலாம். மார்பிள் பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம். கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குது. இடைக்க சின்ன சின்ன துளி மழையும் விழுகுது. நம்ம போகும் பொழுதும் மழை வந்துடக்கூடாது. அப்படியே ஸ்மூத்தாக ஊருக்கு போகும் வரைக்கும் இதே மாதிரி கிளைமேட் இருந்துருமெண்டா ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த ஒரு அசௌகரியத்துக்கும் உள்ளாக வேண்டியிருக்காது. நாம் பயப்பட்டது போலவே மழையும் ஸ்டார்ட் ஆகிட்டு எந்த அளவு தூரம் இந்த மழை பெய்ய போகுதுன்னு தெரியலை. ரொம்பவும் அதிகமாக பெஞ்சிச்சுன்னா எங்கேயாச்சும் சைடாக நின்றுட்டு தான் போகணும். ஏன்னா கோப்ரோ வந்து யூஸ் பண்ண இயலாது. மெட்டல் கேஸ் தான் போட்டிருக்கேன். அதால் எப்படியும் வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. சைடில் இருக்க டோரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆடியோ அடாப்டர் அடிச்சிருக்கிறேன். வசமாக மாட்ட போகிறோம்னு தான் எனக்கு என்ன தோணுது. ப்ராப்ளம் ஐ டோன்ட் லைக் ப்ராப்ளம். I avoid, but problem likes me. வாவ், இந்த பிரிட்ஜ் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இதான் நம்ம நேற்று நைட் வரும்பொழுது அந்த லைட் பத்து அப்படின்னு சொன்னோம் தானே. ஸோ அந்த பிரிட்ஜ் தான் இது. நமக்கு மட்டுமே பிரச்சனையெல்லாம் எங்கேருந்து தேடி வருதோ தெரியல. பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை போட்ட உடனேயும் அது திருப்ப எகெயின் ட்ரிங்கோ பக்கம் வந்து நமக்கு ரூட்டை காட்டிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் தான், என்ன இது அங்காள பக்கம் காட்டுது, ஒரு வேறு ஏதாவது வழி இருக்குதோ, இல்லை நாம் மறந்துட்டோமோ நேற்று நைட்டில் வரும்பொழுதோ அப்படின்ற நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா கடைசியில் கூகுள் மேப் தான் மாற்றி காட்டியிருக்குது. திருப்ப கூகுள் மேப்பை கைவிட்டுட்டு தெரிஞ்ச வழியில் போவோம் அப்படின்னு சொல்லி டிரெக்ஷனை மாற்றினோம். அதுக்கப்புறம் எகெயின் ரீசென்டர் பண்ணி நாங்கள் போகிற வழியே காட்டுது. இந்த கூகுள் மேப்போட முடியலப்பா. நேற்று பள்ளம் படுகொலி என்று எல்லா ரோட்லேயும் விட்டு ஏற்றினதா லூக்காவை சரியான மாதிரி ஷோல்டர் பெயின் ஆகிருக்கு. நைட் வந்து டெப்லெட்ஸ் எடுப்போம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் டெப்லெட்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கொண்டுட்டு வர மறந்துட்டோம். அதனால் டெப்லெட்ஸ் எடுக்கவும் இல்லை. எப்படியும் வீட்டுக்கு போய் தான் டெப்லெட்ஸ் எடுக்கணும். ஸோ நேற்று நைட் இந்த வியூவையெல்லாம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு. இதனால தான் நான் பெரும்பாலும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறதே இல்லை. இப்படியான அழகான சீனரிஸ் எல்லாத்தையுமே நம்ம நைட்டில் வந்தோம்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாதுங்க. எந்த சம்பவம் நடக்கப்படாதுன்னு நினைச்சோமோ அந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ
இதுக்கு மேலே கோப்ரோவை கழட்டி உள்ளுக்கு தான் வைக்கணும் போல் இருக்குது. மூதூர் வரைக்கும் மழை சரியான மாதிரி வாங்குவாங்கன்னு வாங்கி போட்டுட்டு இப்போ மூதூர் ரோட்டு வழியில் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 112 கிலோமீட்டர் ரைட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. எப்படி நான் நினைக்கிற அளவுக்கு 4 o'clock நம்மளால் ரீச் பண்ண முடியும். 4 o'clock முன்னாடியே போயிடலாம். ஆனால் ரோட் கண்டிஷன் வெதர் கண்டிஷனை வச்சு பார்க்கும்பொழுது எப்படியும் நாம் ஒரு 4 o'clock போய் ரீச் ஆகலாமான்னு நம்புகிறேன். ஆனால் எவ்வளோ வேகமாக நம்ம போய் சேரணுமோ அவ்வளோ வேகமாக போய் சேர்ந்துடணும். ஏன்னா மழை அவ்வளவு தூரம் எல்லா பக்கம் திரும்புகிற பக்கமெல்லாம் மழை தான் இருட்டி இருக்குது. கண்டிப்பாக பெரியதொரு மழையோட நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் வரும்பொழுது பார்த்தேன் நம்மளுடைய கூகுளில் வெதர் ஃபோர்காஸ்ட்டில் என்ன மழையே வராது இன்றைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்துச்சு நேற்றும் இன்றைக்கும். ஸோ அவங்க சொல்கிறது இன்றைக்கு தான் சரியாக நடந்திருக்குதுங்கிற மாதிரி. நேற்று வந்து மழை வரல, ஆனாலும் வெயிலும் இல்லாமலுக்கு மப்பு மந்தாரமாக இருந்துச்சு. இன்றைக்கு மழையே வந்துடுட்டு. ஸோ எப்படியும் கடுமையான மழையில் மாட்டிக்காமலுக்கு போய் சேர்ந்தோம்னா என்ன ஒரு பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பல சேலஞ்சஸை எல்லாம் தாண்டி நம்ம போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாச்சு. இப்போ தான் அப்படியே மனசு மைண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகின மாதிரி, ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். ரொம்பவும் ஹாப்பி. இந்த ரைடு இப்படி சூப்பராக இருக்குமென்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் அழகாக இந்த ரைடு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வார வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேலாகவே ஃபுல்லாகவே மழை தான். மழைன்னா சும்மா மழை இல்லை, அடமழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு மழை. ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். கோப்ரோவை காட்டி உள்ளுக்கு வச்சேன்னா இப்போ தான் கோப்ரோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் ஓரளவுக்கு மழை விட்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:42. ஸோ நாம் எப்படியும் போய் சேர்றதுக்கு 4 மணியை விட்டு தாண்டினாலும் தாண்டும். காரணம் என்னென்னா கடுமையான மழைகள் அங்கங்கே வந்து பெய்யுது. இதுக்கு மேலே மழை வராதுன்னு நம்புகிறேன். மழை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாது, ரொம்ப வேகமாக வந்து போக இயலாது. சரியான மாதிரி பசிக்குது மக்களே. வாங்கின சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல, எங்கேயும் நிப்பாட்டவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி போனதில் 2 இடம் எங்களால் பார்க்க முடியாமல் போயிட்டு. என்ன இடம் வந்து பார்த்தீங்கன்னா சல்லித்தீவும் அதோடு சேர்த்து புறாமலை அந்த தீவுக்கும் போகலாம் போயிட்டு. காரணம் என்னென்னா சல்லித்தீவில் எங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. புறாமலையை பொறுத்தவரையில் ஹை கோஸ்ட் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டதால் எங்களால் போகலாம் போயிட்டுது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 63 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூகுள் மாதாஜி காட்டுறா. உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு எந்த வாகனத்தில் போனாலும் நமக்கு இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. நாம் வேன்லேயோ கார்லேயோ அல்லது வேறு ஏதாவது க்ளோஸ் பண்ண வாகனத்தில் போனோம்னா இப்படி மழையில் நனைகிறதோ வெயிலில் வந்து அப்படியே நம்மளோட பொடி வந்து படுறதோ இதெல்லாம் இருக்காது. ஸோ உள்ளுக்கே நாம் பாதுகாப்பாக இருந்து போயிடுவோம். ஆனால் பைக்கில் போகும்பொழுது தான் வெயிலோ மழையோ எல்லாத்தையுமே அப்படி அனுபவிச்சுட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கும். என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டுங்கிறது 70 கிலோமீட்டர் தான். 70 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா எப்படியும் நம்ம டிராஃபிக் வந்து பிடிப்பாங்க. ஸ்பீட் மீட்டரோட நின்றாங்கன்னா அப்படி பிடிச்சாங்களா இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபா இலங்கை காசுப்படி நம்ம பே பண்ண வேண்டி வரும். அது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ண மாதிரி இருந்தால் எடிஷனல் பேமெண்ட் 300 சேர்த்து 3300 வந்து நம்ம பே பண்ண வேண்டி வரும். ஆனால் ஒரு ரீசனபிளான ஒரு ஸ்பீட் வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். ஒரு 80 அல்லது 85 வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்பீட் லிமிட் வந்து இலங்கையை பொறுத்தவரையில் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. 70க்கு மேலே போனாலே எங்களை பிடிச்சிடுறாங்க. இப்போ நாம் ஏறாவூர்கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஏறாவூருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போனோம்னா சரி. காத்தாங்குடிக்கு போகிறதுக்கு நாம் இன்னும் 17 கிலோமீட்டர் ஏறாவூரில் இருந்து போக வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப வேகமாக போயிடலாம்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இங்கால பக்கம் வந்து மழை பெய்யலை. ஊருக்கு போய் சேரும் வரைக்கும் மழை பெய்ய அம்பிட்டுச்சேன்டா இவ்வளோ நேரமும் நம்ம நனைஞ்சு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே காஞ்சிருமாட்டு நினைக்கிறேன். ஓட்டமாவடி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு வழியாக ஓட்டமாவடிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ரைட் பண்ணோம்னா ஏறாவூருக்கு போயிடலாம். வாவ், என்ன ட்ரெயின்ட இன்ஜின் மட்டும் தனியாக போகுது. நானும் நினச்சேன் ட்ரெயினே வருதாக்க மாட்டேன். இங்கே பார்த்தா ட்ரெயின்ட இன்ஜின் மட்டும் போயிட்டுருக்கு. என்ன விளக்கம் மட்டும் தெரியல. வீட்டை போய் சேரும் வரைக்காச்சும் மழை இருக்காது என்று நினச்சேன்.
ஆனால் மறுபடியும் நம்மளை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது இந்த கிளைமேட். எஸ்டர்டே எவ்வளோ கூலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு மூவ் ஆகினமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நாம் ரிஸ்க் எடுத்த மாட்டா கோப்ரோட கதை அவ்வளோதான். மரியாதையாக நம்ம கலட்டி வச்சுட்டே போயிடுவோம். ஓகே காய்ஸ், ஒரு படியா பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்காங்க எங்களால் கேமராவை ஓன் பண்ணியெல்லாம் போயிட்டு, காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் மழை, ரொம்பவும் அடமழையா போயிட்டு எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு படியா நல்ல முறையில இந்த லாங் ரைடை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லாங் ரைடு உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு செய்து உங்க நண்பர்கள், குடும்ப உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததா ஒரு ஷார்ட் ரைட் தான் போக போறோம். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஒரு லாங் ரைட், அதுக்கு அடுத்த ஒரு ஷார்ட் ரைடுன்னு சொல்லி மாறி தான் போகிறோம். சோ பல தடைகளை தாண்டி எங்களுடைய ஒவ்வொரு பயணமும் அமைஞ்சிட்டு இருக்கு. இனி வரப்போற ஒவ்வொரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப நல்ல விடயங்களை உங்களுக்கு நான் தருவேனுங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோல நாங்க சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.